போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இலவசமாக ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் இலவச மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் இலவச தேர்வுகள் வழங்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் இலவச கல்வி சேவை. தொடர்ந்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டெஸ்ட் என்னன்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, முதல் கேள்வி, சூஸ் த கரெக்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. டு ஃபில் இன் த பிளாங்க் இன் த சென்டென்ஸ். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹீ டேஷ் ஹிஸ் ஹேட் டு ஷோ மீ ஹிஸ் நியூ ஹேர் கட். ஸோ இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ டுக் ஆஃப், ஆப்ஷன் பி டேக் ஆஃப், ஆப்ஷன் சி டுக் அப், ஆப்ஷன் டி டேக் அப். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் இது சரியான பதில் நீங்கள் சொல்லணும். இது ஒரு லைவ் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட். ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஏயா, பியா, சியா, டியான்னு மட்டும் எனக்கு அனுப்புனா போதும். நீங்கள் அதை ஸ்பெல்லிங் எல்லாம் அடிக்க தேவையில்லை. இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் எடுக்கும். ஏன்னா அங்கேயுமே ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏயா, பியா, சியா, டியா அதை இது 4ல் எது கரெக்டு அப்படிங்கிறது மட்டும் தட்டி விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஹீ டேஷ் ஹிஸ் ஹேட் டு ஷோ மீ ஹிஸ் நியூ ஹேர் கட். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் எதுன்னு கேட்குறேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லணும். சரியா? அதுதான் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். டுக் ஆஃப். ஹீ டுக் ஆஃப் ஹீஸ் ஹேட் டு ஷோ மீ ஹீஸ் நியூ ஹேர் கட். ஸோ டுக் ஆஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், fill in the blank with correct homophonal. Can't dash this burden any longer. Can't dash this burden any longer. ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ஷன் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாருங்கள். பேர், பேர், பியர், பியர். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க ஆன்சரை. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அது கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், பியர். காண்ட் பியர் திஸ் burden எனி லாங்கர். ஸோ இங்கே பியர் தான் வரும். ஓகேவா? பியர் தான் வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் பாருங்கள். தேர்டு கொஸ்டின், சேஞ்ச் த கிவன் வேர்ப். அதாவது கிவன் வேர்பை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்டு டவுன் ஃப்ரம் த சால்வ். ஓகே, ஆப்ஷன் ஏ சொல்யூஷன், ஆப்ஷன் பி சால்வ்ட், ஆப்ஷன் சி சால்விங், ஆப்ஷன் டி சால்வர். ஸோ இந்த சால்வ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? தேர்ட் கொஸ்டினுக்கு இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்னு பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், சொல்யூஷன். ஸோ இது வந்து ஆன்சர் கரெக்டாக நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா மார்க் போட்டுக்கோங்க. ஏயா, பியா, சியா, டியான்னு மட்டும் சொன்னால் போதும். இங்கே வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். fill in the blanks with the verb Mary dash to school.
கரெக்டான வேர்ப் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வாக், ஆப்ஷன் பி வாக்கிங், ஆப்ஷன் சி வாக்டு, ஆப்ஷன் டி வில் வாக். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இது சரியான பதில். ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. இது ஒரு லைட் டெஸ்ட். ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. ஏயா பியா சியா டியான்னு மட்டும் அனுப்புங்க. ஆன்சர் செக் பண்ணலாமா? 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும். ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 1 2 3 அப்படி போட்டே வாங்க. சரியா? ஓகேவா? அப்படி போட்டு வாங்க. கடைசியாக அந்த ஒன்றா இப்படி போட்டே வந்தீங்கன்னா நம்ம கடைசியாக என்ன பண்ணிக்கலாம்? கவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. வாக்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துடலாமா? மேரி வாக்டு டு ஸ்கூல். ஓகேவா? ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் 4th டேர்ம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கிலீஷில். ஸோ அந்த லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. 5th கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் வேர்ட். ஐ வுட் டேக் கேர் ஆஃப் கார்டன் பிகாஸ் இட் வில் டேஸ் ஃப்ளார்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஆப்ஷன் ஏ ஹேஸ், ஆப்ஷன் பி ஹேவ், ஆப்ஷன் சி ஹேவ் பீன், ஆப்ஷன் டி ஹேட். 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு சொல்லுங்கள். ஏயா பியா சியா டியா? ஆன்சர் பார்க்கலாமா? 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹேவ் தான் வரும். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டான வேர்டை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ வுட் டேக் கேர் ஆஃப் கார்டன் பிகாஸ் இட் வில் டேஷ் ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அப்போ இங்கே வந்து இட் வில் ஹாவ் ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அப்போ அங்கே வந்து ஹேவ் தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள். 6th கொஸ்டின். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். கரெக்டான ஆன்சரு பெஸ்ட் ஆன்சராக பார்த்து சூஸ் பண்ணணும். தே டேஷ் மூவிங் பேக் டில் தே ஹேட் நவ் ஹியர் டு கோ. ஸோ இங்கே எந்த ஆன்சர் வரும் பாருங்கள். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 6வது கேள்விக்கு 6th கொஸ்டின். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். இது ஒரு ஃப்ரீ லைட் டெஸ்ட். அண்டு நீங்கள் இப்போ கொடுக்குற ஆன்சர்ஸை நான் கரெக்டாக அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொன்னோடனே நீங்கள் மார்க் போட்டுக்கணும். ஓகேவா? ஆன்சர் வெரிஃபை பண்ணி மார்க் போட்டே வரணும். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கீப்பா, கீப்பிங்கா, கெப்டா, கீப்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். 6th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் சி kept. They kept moving back till they had now here to go. They kept moving back till they had now here to go. Okay, next பார்க்கலாம். Fill in the blank. Dr. Vikram dash in the primary health center. Option A work, option B works, option C working, option D worked. ஸோ 7வது கேள்வியில் கரெக்டான ஆன்சர் என்ன பாருங்கள். 4 ஆப்ஷனில் சரியான பதில். ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? 7th கொஸ்டினுக்கு டாக்டர் விக்ரம் ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? டாக்டர் விக்ரம்
டேஷ் இன் த பிரைமரி ஹெல்த் கேர். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா பி தான். ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒர்க்ஸ் தான் வரும். டாக்டர் விக்ரம் ஒர்க்ஸ் இன் த பிரைமரி ஹெல்த் சென்டர். பிரைமரி ஹெல்த் சென்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். அதனால தான் ஏஆ பிஆ சிஆ டிஎன் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் வர்றக்காண்டு அதே டைம் கொடுக்குறேன். அடுத்து பாருங்கள், 8th கொஸ்டின். ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் ஆஃப் சென்டென்ஸ். அதாவது மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாமல், சென்டென்ஸில் உள்ள மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாமல் கொடுக்கப்பட்ட, அதாவது அண்டர்லைன் பண்ணிக்கிற வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறு வார்த்தையை போடணும். ஆனால் வந்து என்ன பண்ணக்கூடாது, மீனிங் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சி வாஸ் மேரிடு டு எ மேஷன் அண்ட் லிவ்டு இன் த மேட்டர் வித் ஹர் சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரியான பதில் எது அப்படின்னு பார்த்துருவோமா? கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்? ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ. மீனிங் மாறக்கூடாது. இந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம வேறு வார்த்தை அங்கே போடணும். இதான் அவங்க கேட்டிருக்குது. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆர்கிடெக்ட். அதாவது சி வாஸ் மேரிட் டு அ மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வார்த்தை மாறாமல் போடணும். ஸோ ஆர்கிடெக்ட் அண்ட் லிவ்ட் இன் த மேட்டர் வித் ஹர் சன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து every part of the earth is scared to my people. Every part of the earth is scared to my people. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் எது வரும்? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஏஆ பிஆ சிஆ டிஆ. எவ்ரி பார்ட் ஆஃப் தி எர்த் ஸ்கேர்டு டு மை பீப்புள். எதை சொல்கிறோம்? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாமும் ஆகும். ஏஆ பிஆ சிஆ டிஎன் மட்டும் அனுப்புங்க. தினமுமே உங்களுக்கு இலவச தேர்வுகள், வகுப்புகள், மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு வந்து அட்டன் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா பி, டிவைன். எவ்ரி பார்ட் ஆஃப் த எர்த் இஸ் ஸ்கேர்டு டு மை பீப்புள் கால்ட் டிவைன். சரியா? டிவைன் கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்கோருன்னு பார்க்கணும். ஓகேயா? அடுத்து பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்கள். 10வது கேள்வி. In heaven's high bower, with silent delight sits and smiles on the night. So answer என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ க்ரோ, ஆப்ஷன் பி ரியரர், ஆப்ஷன் சி டிவெண்டர், ஆப்ஷன் டி காங்கர். ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கள். ஏஆர் பிஆர் சிஆர் டிஎன்.
ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 10வது கேள்விக்கு சரியான பதில் எது அப்படின்னா grow. ஆப்ஷன் ஏ. ஆன்சர் grow. ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கலாம் 11வது கேள்வி. Choose the best answer. Which is the most opposite in the meaning of the word given? அதாவது கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில் வந்து இது வந்து ஆப்போசிட் வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல தெரிதா நான் காட்டிட்டேன். 11வது கேள்வி நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 11வது கேள்விக்கு சரியான பதில் அப்போஸ். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், அப்போஸ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாருங்கள் 12வது கேள்வி, அதாவது 12th கொஸ்டின். நான் எல்லாமே 6th ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து எடுத்திருக்கேன் இங்கிலீஷ்லேருந்து. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள். விச் இஸ் த மோஸ்ட் ஆப்போசிட் இன் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கிவன் சீட்? ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஏஏ பிஏ சிஏ டியா? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். உங்களுக்கு மார்னிங் 5 o'clock எப்போயுமே லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ வந்துடுங்க, யூஸ்வலாகவே வந்துடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஏஆ பிஏ சிஆ டின்னு பார்த்துக்கலாமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஏன்னா சேஜ் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஆ பிஏ சிஆ டிஎன் மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். ஸோ அதில் வந்து நீங்கள் டி தான் கரெக்டாக அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக தான் ஆன்சர் அனுப்பினா மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் நம்ம மார்க் ஸ்கோர் பார்க்கணும். அதுதான் நம்ம கான்ஃபிடென்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்கள் 13வது கேள்வி. சூஸ் த வேர்ட் விச் இஸ் த மோஸ்ட் ஆப்போசிட் இன் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கிவன் கிரெயின். கிரெயின் அப்படிங்கிற வேர்டுக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ட்ரா, ஆப்ஷன் பி பேட், ஆப்ஷன் சி ஹால்ட், ஆப்ஷன் டி ஸ்ட்ரெச். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டின்னு. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆப்ஷன் சி ஹால்ட். ஆப்ஷன் சி ஹால்ட். ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 14வது கேள்வி. 14வது கேள்வி. Which is the most opposite mean of the word given the spot odd one out அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குன்னு பாருங்கள். ஆட் ஒன் கேட்டிருக்காங்க. சரியா? ஏஆ பிஆ சிஆ டிஆ? அதாவது ஆட் ஒன்னா என்னென்னா சம்மந்தமே இல்லாதது. சரியா? அது மாதிரி நம்ம ஒன்று எடுத்து சொல்லணும். ஏஆ பிஆ சிஆ டின்னு மட்டும் அனுப்புங்க.
ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாம். ஸ்லக். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஸ்லக். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஸ்லக். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். fill in the blank adverbs into the blanks. ஓகேயா? ஓகே, இப்போ நான் வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. 15th கொஸ்டினுக்கு 15வது கேள்விக்கு fill in the adverbs into the blanks. The cat dash climbed the tree. ஸோ இங்கே ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமானு சொல்லணும். The cat dash climbed the tree. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதே மாதிரி ஆன்சர் கரெக்டாக இருக்கணும் வெரிஃபை பண்ணி மார்க்கு போட்டுக்கணும். சரியா? ஓகே, 15th கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா? 15th கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்லி. ஆப்ஷன் சி தான். இங்கிலீஷு மேக்ஸு படிக்கும்போது ரொம்பவே பொறுமையாக தான் நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி டெஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது பொறுமையாக தான் வாட்ச் பார்த்து எழுதணும். இல்லைன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். நம்மளால் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து மேக்ஸ் வந்து மென்டலாக நம்மளை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து அதர் லாங்குவேஜ், எப்படி இருந்தாலும் அது அதர் லாங்குவேஜுங்கிறனால நம்மளுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். சரியா? ஓகே, ஆப்ஷன் சி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். 16வது கேள்வி, அதாவது 16th கொஸ்டின். fill in the adverbs into the blanks. I will come dash said அன்பு. ஸோ இதான் கொஸ்டின். இதோட ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமா? கரெக்டாக செலக்ட் பண்ணி போடுங்க. நான் அதுக்கு தான் டைம் கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக கவனித்து செலக்ட் பண்ணி போடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 16வது கேள்விக்கு சரியான பதில் லேட்டர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், லேட்டர். ஐ வில் கம் லேட்டர், செட் அன்பு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். 17வது கேள்வி. Choose the correct verb. She dash counting the sweets in the box. Am, are, is, was. A, B, C, D. First answer அனுப்புங்க. She dash counting the sweets in the box. A, B, C, D. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 17வது கேள்விக்கு இஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 18th கொஸ்டின், 18வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் வேர்ப். சூஸ் த கரெக்ட் வேர்ப். கரெக்டான வேர்பை வந்து சூஸ் பண்ணணும். ஆம் வருமா, ஆர் வருமா, இஸ் வருமா, வாஸ் வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸாக பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். யுவர் பிரதர் டேஸ் லிசனிங் டு த ரேடியோ. யுவர் பிரதர் டேஸ் லிசனிங் டு த ரேடியோ. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள்.
ஓகே, 18வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பார்த்துடலாமா? 18th கொஸ்டினுக்கு இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா, ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஆர் மட்டும் தான் உங்களை அனுப்ப சொல்லியிருக்கேன் இல்லையா? எதுக்குன்னா அதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கிளிக் பண்ணுற டைமும். ஸோ அதனால தான் அந்த டைம் மட்டும் நான் கொடுக்குறேன். வெல் ப்ராக்டிஸாக நீங்கள் ஆவீங்க. இப்போ பாருங்களேன், யுவர் பிரதர் டேஸ் லிசனிங் டு த ரேடியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 18th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னா சி இஸ் வருங்க. இஸ் ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். யுவர் பிரதர் இஸ் லிசனிங் டு த ரேடியோ. யுவர் பிரதர் இஸ் லிசனிங் டு த ரேடியோ. ஓகே, அடுத்து பாருங்கள் 19th கொஸ்டின் பாருங்கள். 19th கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அண்டு ஃபில் இன் த பிளாங்க். ஐ டேஸ் குக்கிங் டின்னர். ஸோ ஆமா ஆரா இஸ்ஸா வாசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? நாலு ஆப்ஷனில் எது சரியான பதில் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 19th கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் அனுப்பிவிடுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ. ஐ டேஸ் குக்கிங் டின்னர். இங்கே என்ன வரும்? எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது 1-2 கொஸ்டின் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் எப்போயுமே கொடுப்பேன் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஈஸியானதுங்கிறனால பார்த்துடலாமா? 19th கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கரெக்டான வேர்பு சூஸ் பண்ணி அந்த பிளாங்க் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ டேஸ் குக்கிங் டின்னர். ஸோ ஐ ஆம் குக்கிங் டின்னர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் வருமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பாருங்கள் 20th கொஸ்டின், அதாவது 20வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் வேர்ப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருண் அண்டு வருண் டேஸ் பிளேயிங் ஃபார் த கிரிக்கெட் டீம். ஸோ இங்கே வந்து கரெக்டான வேர்ப் தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து 20th கொஸ்டின்லேயும் ஆம் ஆர் இஸ் வாஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆ பிஆ சிஆ டிஆ அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஏஆ பிஆ சிஆ டிஆ. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 20th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆர். கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா அருண் அண்டு வருண் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ 2 பேர் வந்தனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈஸ் வர சான்ஸே இல்லை. ஸோ ஆர் தான் வரும். ஆர் பிளேயிங் ஃபார் த கிரிக்கெட் டீம். அருண் அண்டு வருண் ஆர் பிளேயிங் ஃபார் த கிரிக்கெட் டீம். அது வந்து படித்தா கரெக்டாக படிக்கணும். அது மாதிரி தான் நான் டெஸ்ட் எழுதும்போதும் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. ஓகேவா? இது ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட். பாருங்கள், இதில் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து உங்களுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மார்க்ஸ் சொல்லணும் ஸ்கோரில். கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா? மார்க் போட்டே வாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் 21வது கேள்வி வந்து சூஸ் த கரெக்ட் வேர்ப். த சில்ட்ரன் டேஸ் ரிலாக்ஸிங் டூரிங் தேர் ஹாலிடேஸ். சில்ட்ரன் டேஸ் ரிலாக்ஸிங் டூரிங் தேர் ஹாலிடேஸ். ஹாலிடேஸ் வந்தால் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பிளாங்க்கு இந்த பிளாங்க் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணணும். நம்ம இங்கே வந்து என்ன ஃபில் பண்ணணும்னா கரெக்டான வேர்பு. ஸோ 4 ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள். நான் அதை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக அங்கே சூட் ஆகும்னு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ. ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். 21 கொஸ்டின் வந்துட்டு, அதாவது 21வது கேள்வி வந்தாச்சு. The children dash relaxing during their holidays. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்? ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, 21வது கேள்வி பாருங்கள். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கரெக்டாக. 21வது கேள்விக்கு 21th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆர் தான் வரும். த சில்ட்ரன் ஆர் ரிலாக்ஸிங் டூரிங் தேர் ஹாலிடேஸ். டூரிங் தேர் ஹாலிடேஸ். ஆர் தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்து பார்க்கலாம். 22வது கேள்வி. Change the given verb into the noun mass. 4 ஆப்ஷன்ல இது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 22வது கேள்விக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மாஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், மாஸ். சேஞ்ச் த கிவன் வேர்ப் இன்டு த நவுன்ஸ். மேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வரும்னா மேஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். சேஞ்ச் த கிவன் வேர்ப் இன்டு த நவுன் அவாய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கரெக்டாக சொல்லுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் இது கரெக்டான ஆன்சர். ஏயா, பியா, சியா, டியா? அவாய்டட் வருமா, அவாய்டபுளா, அவாய்டிங்கா, அவாய்டன்ஸா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இது கரெக்டாக வரும்னு மட்டும் சொல்லுங்கள். 23வது கொஸ்டின் நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான், முடிய போகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 23வது கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தாங்க கரெக்டான ஆன்சர், அவாய்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் போட்டிருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தொடர்ந்து டேர்ம் வைஸாக நம்ம போட்டுட்ருக்கோம். அண்ட் சிலபஸ் பேஸ்டும் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே டேர்ம் வைஸாக நான் வந்து ஷெட்யூலில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, சரியா? ஓகே. இன் த பிளே த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஹூ வாஸ் இன் த வாண்ட் ஆஃப் மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏயா, பியா, சியா, டியா? இந்த 4 ஆப்ஷனில் இது. இருபத்தி 4வது கேள்விக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ, பேசினோ. ஆப்ஷன் ஏ கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சிலபஸில் இருக்குது, அதனால் இதிலேருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, 25வது கேள்வி பாருங்கள். 25th கொஸ்டின். இன் த பிளே த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஹூ வாஸ் ஆண்ட்ரிஸ் லாயர்? 5வது கேள்வியில் வந்து ஹூ வாஸ் ஆண்ட்ரிஸ் லாயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்னு சொல்லுங்கள். ஏயா, பியா, சியா, டியா? ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். 25வது கேள்விக்கு சரியான பதில் போர்ஷியா. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து 26வது கேள்வி. Why does Basano need the money? To repay, to marry, to start, none of the above அப்படின்னு இந்த 4வது ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஆப்ஷன் டி. ஸோ 4 ஆப்ஷனில் எது வந்திருக்கு, எது வரும்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா? 26வது கேள்விக்கு சரியான பதில் டு மேரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், டு மேரி. நெக்ஸ்ட் 27வது கேள்வி. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. த பாய்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ். ஸோ இந்த எந்த பேட்டர்னில் வரும்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? லைவ் டெஸ்ட் இது டெய்லி உங்களுக்கு மார்னிங் 5 o'clock வந்துட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆன்சர் பார்க்கலாம். 27வது கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, எஸ்விஓஏ. த பாய்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ், எஸ்விஓஏ. சப்ஜெக்டிவ், வேர்போ, ஆப்ஜெக்டிவ் உங்களுக்கு வரிசையாக இருக்காது, பார்த்தாலே தெரிஞ்சிடும். லாஸ்ட்டாக அந்த ஏ தான் நம்மளுக்கு வரும். எஸ்விஓஏ. அடுத்து பார்த்தோம்னா ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட் நம்ம ஸ்கோர் பார்க்கணும். 28வது கேள்வி. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹிஸ் ட்ரெஸ் அப்பியர்ஸ் நியூ. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இது கரெக்டான ஆன்சர். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? இருபத்தெட்டாவது கொஸ்டின். சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, எஸ்விசி. ஆப்ஷன் பி, எஸ்விசி. ஆன்சரை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. எஸ்விசி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 29வது கேள்வி. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹி பாட் எ கார் ரீசன்ட்லி. ஹி பாட் எ கார் ரீசன்ட்லி. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி? 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். ஏஆ, பிஆ, சிஆ, டின்னு மட்டும் அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 29வது கேள்விக்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், எஸ்விஓஏ. ஹி பாட் ஏ கார் ரீசென்ட்லி. அதுக்கு ஆன்சர் வந்து எஸ்விஓஏ. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் கொஸ்டின் 30வது கேள்வி. வாட் இஸ் மீன்ட் பை பிளா? பிஎல்இஏ. 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? இதே டைம் தான் எக்ஸாம்லேயே உங்களுக்கு ஆகும். ஸோ ஏன்னா அங்கே கிளிக் பண்ணுவீங்க, இங்கே ஒரே ஒரு அதே கிளிக் பண்ணுற செகண்டில் இங்கே ஒரே ஒரு லெட்டரை வந்து தட்டி விட்றீங்க. ஸோ அதே டைம் தான் அங்கேயே ஆகும். டெய்லி மார்னிங் 5 o'clock உங்களுக்கு இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்துட்டுருக்கோம். ஸோ இதோட டெஸ்ட்டு, ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டோட ஷெடியூல், ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு
டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி ஷெட்யூலில் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 100 days பிளானு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. 4 month கண்டினியூஸாக உங்களுக்கு ஒவ்வொரு டேர்ம் வைஸாகவும் ஸ்டாண்டர்ட் டேர்ம் வைஸாகவும் அப்புறம் சிலபஸ் பேஸ்டும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டில் கொடுத்துட்ருப்போம். எஸ்ஜிடி, டெட்டு, பேப்பர் 1, பேப்பர் 2, யூஜிடிஆர்பி. ஸோ இந்த 4 பேருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் சப்ஜெக்ட் இதில் கவர் ஆகும். என்னோட டெஸ்ட் ஷெடியூலில் 100 days பிளானில் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் டெய்லி காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வரும். ஸோ இது 5 சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகி தான் போட்டிருக்கேன் நான். ரிவிஷன் டெஸ்ட்டும் அதிலே ஆட் பண்ணிக்கேன். ஸோ அது எல்லாமே 100 daysக்குள்ளே அடங்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்துலாம். 30th கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் ரெக்யூஸ்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு